உலகின் பழம்பெரும் நாகரீகங்கள் எல்லாம் ஆற்றங்கரையிலேதான் உருவாகி செழித்தோங்கின. அந்த வகையில் தென்பொதிகை மலையில் உருவாகி வங்கக்கடலில் சங்கமிக்கும் தாமிரபரணி ஆற்றினை ஒட்டி உருவான பொருணை ஆற்றங்கரை நாகரீகமும் பழமை வாய்ந்த நாகரீகமாகும். ஆதிச்சநல்லூர், சிவகலை, பொற்கை ஆகிய தொல்லியல் தளங்கள் பழந்தமிழர் தம் தொன்மை சிறப்புகளையும் வரலாற்று பெருமைகளையும் வெளிக்கொணர்கின்றன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்பது சமீபத்திய ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருநெல்வேலி சீமைக்கு வருகை புரிந்திருக்கும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். கோட்டையிலிருந்து திட்டங்களை தீட்டுவதோடு மட்டுமல்லாமல் களத்திற்கும் சென்று திட்ட செயல்பாடுகளை ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் அவர்களை ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. முத்திரை திட்டங்களால் 3 ஆண்டுகளில் திருநெல்வேலி மாவட்டம் அடைந்த பயன்கள். மகளிரின் மாண்பை உயர்த்தும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் 2,45,000 மகளிர் பயன். மகளிரின் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தும் விடியல் பயண திட்டத்தில் 27,32,71,056 கட்டணமில்லா பயணங்கள். ஏழை மாணவிகளின் கல்லூரி கனவை நனவாக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 9,165 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 6,996 மாணவர்களும் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகின்றனர். பள்ளிச்சிறார்கள் பசியின்றி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 33,962 குழந்தைகள் பயன். முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் 4,022 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 22,27,00,000 மதிப்பீட்டில் 717 வீடுகளின் கட்டுமான பணிகள். 32,916 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் 1,831 கோடி வங்கிக் கடன். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 5,37,277 நபர்கள் பயன். பொருணை ஆற்றங்கரை அகழாய்வுகளில் கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்களை காட்சிப்படுத்திட ரூபாய் 33,02,00,000 மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பாதையில் ஆட்சி புரியும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் ரூபாய் 3,800 கோடி முதலீட்டில் டாடா சோலார் நிறுவனத்தை திறந்து வைத்து ரூபாய் 3,125 கோடி மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 40,04 கோடி செலவில் மகாத்மா காந்தி தினசரி சந்தையில் வணிக வளாகம் மற்றும் காய்கனி சந்தையை திறந்து வைத்தது என ரூபாய் 6,965,04 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இன்றைய நாளில் ரூபாய் 180 கோடி மதிப்பீட்டில் சுத்தமல்லி முதல் கொங்கத்தான் பாறை விலக்கு வரை திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலையின் முதல் பகுதி திட்டம். ரூபாய் 77,02 கோடி செலவில் மெகா உணவு பூங்கா. ரூபாய் 14,40 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம் கட்டும் பணி என ரூபாய் 309,05 கோடியில் 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 1,060,76 கோடி செலவில் தாமிரபரணி, கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம். ரூபாய் 85,63 கோடி செலவில் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி திட்ட பகுதியில் 768 அடுக்குமாடி குடியிருப்புகள் என மொத்தமாக ரூபாய் 1,371 கோடி மதிப்பீட்டில் 24 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்து 75,151 பயனாளிகளுக்கு ரூபாய் 167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் என ஆக மொத்தம் ரூபாய் 8,771,75 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வழங்கியுள்ளார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வான நீர்க்கு வருந்தும் பயிரென கடைக்கோடி தமிழர்க்கும் நிகரில்லா பெரும் திட்டங்களை அளித்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றிகள்.